Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.8ல் கொஸ்டின் நம்பர் 2 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 3லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 என்ன அப்படின்னா, த ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் for an electric circuit containing resistance and self-inductance is E is equal to Ri plus L into di by dt. ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. வேர் E is electromotive force is given in the circuit and R is the resistance and L the coefficient of induction. Okay, find the current I at time t when E is equal to 0. இதை வந்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ I வந்து நம்மளுக்கு இங்கே என்ன வேரியபிள். ஸோ I is treated as a variable. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், dy by dx ஆர் dt அப்படின்னு பேசுகிறோன்னா y நமக்கு வேரியபிளில் அதே தான். அப்போ இங்கே I வேரியபிள். ஸோ அப்போ r into I அந்த ஃபார்மில் தான் இருக்குது. பட் இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மாக நம்ம எடுத்து சொல்யூஷன் போடுவோம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் தி electromotive forces, what is the equation? E is equal to Ri plus L into di by dt. So that is the equation. அடுத்து என்ன பண்ணுறோம், let E is equal to E naught. இனிஷியல் ஸ்டேஜில் E naught அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ E naught into Ri plus L into di by dt. R into I, R suffix I இல்லை, ஸோ R into I. ஓகே, ஸோ தென் என்ன பண்ணுறோம், L இதிலேருந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னா என்ன இருக்கும், dy by dx plus py is equal to q or dx by dy plus qs is equal to ps is equal to q. அப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த வேரியபிளும் இருக்கக்கூடாது. பட் இங்கே L இருக்குது, அதனால we are taking L outside. So this become di by dt plus Ri divided by L. Okay, and the left hand side we are having E naught. Then in the L அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா E naught by L is nothing but di by dt plus Ri divided by L. I நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள். ஸோ அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் dy by dx plus py is equal to q, ரைட்? அதாவது அதுதான் நான் ஆர்டராக எழுதியிருக்கேன். di by dt plus r by L into I is equal to E naught by L. ஸோ அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன ஃபார்மில் இருக்குது, dy by dx plus py is equal to q. அதாவது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் எழுதலை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ பி பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, ஆர் பை எல் இருக்குது. அண்ட் கியூ ஆஃப் டி பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, இ நாட் பை எல். அப்போ நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டீலே இல்லையே இது அப்படின்னு வச்சிங்கன்னா தே ஆர் கான்ஸ்டன்ட். ஏன் நான் டி எடுத்திருக்கேன்னா இங்கே பாருங்கள் நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் என்ன இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு இருக்குது. அதனால் ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் P of t and Q of t. இப்போ நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண லாஸ்ட்டில் தான் பார்த்தோம், லாஸ்ட் எக்ஸசைஸில். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணிவிட்டு இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், அதுக்கப்புறம் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸில் போடணும். இங்கே டிடி வேரியபிள், அதனால் இன்டெக்ரல் பிடிடி. ஸோ ஆர் பை எல் டிடி, ஆர் பை எல் இஸ் அ கான்ஸ்டன்ட், ரைட்? ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டிடி. ஸோ ஆர்டி டிடியை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டி ஆர்டி பை எல். பிகாஸ் இங்கே கொஸ்டின்லேயே பாருங்கள் தே ஆர் கான்ஸ்டன்ட். ஆர் இஸ் தி ரெசிஸ்டன்ட் and L is the coefficient of induction. So they are constant. Okay, I மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே treated as a variable. So integrating factor find பண்ண என்ன பண்ணணும், e power integral pdt which is e power rt by L. That is the integrating factor. அப்போ சொல்யூஷன் எழுதுறப்ப என்ன பண்ணுவீங்க, அங்கே y into integrating factor equal to integral of q into integrating factor of dx plus c. அதே தான் இங்கே நமக்கு y பிளேஸில் என்ன I. ஸோ I தான் நமக்கு வேரியபிள். I into integrating factor equal to integral of q into integrating factor. நமக்கு வேரியபிள் என்ன dt. ஸோ ப்ளஸ் c. அடுத்து I into e power rt by L is equal to integral of q ஓட வேல்யூ e naught by L. integrating factor e power rt by L of dt. okay, then e naught by L வெளியில் எடுத்துக்கலாம், e power rt by L dt. okay, இதை இன்டெகிரேட் பண்ண என்ன, e power at பண்ணிங்கன்னா e power at divided by a. ஸோ இங்கே டீயை பொறுத்து தானே பண்ணுறோம். அப்போ அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் ஏ. அப்போ ஆர் பை எல் இஸ் ஏ, அதை நம்ம டிவைடில் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ டீயை பொறுத்து பண்ணுறதுனால ஆர் பை எல் இஸ் டி. ஸோ ஆர் டி that is r by L of t. இதுதான் கான்செப்ட் e பவர் at. ஸோ அப்போ e பவர் at by ஏன்னு வருமா, அந்த ஏவை தான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அடுத்து என்ன, இந்த r by L மேலே கொண்டு வந்தீங்கன்னா it becomes L by r, e naught by L into L by r, e பவர் rt by L plus c. then LL கேன்சல் ஆயிடுச்சுன்னா e naught by r, e பவர் rt by L plus c integrating constant. இதை நம்ம
ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். தென் இந்த இடத்துல டீக்கு 0, இனிஷியலாக டீக்கு 0 அண்ட் ஐக்கு 0ல் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இட் பிகம் 0 இஸ் ஈக்குவல் டு E0 இன்ட்டு ஆர் இ பவர் ஆர் இன்ட்டு 0 பை எல் ப்ளஸ் சி, ரைட். ஸோ இதுவும் 0, இது 1 ஆயிரும். இது லெஃப்ட் சைடில் ஐ இன்ட்டு எனிதிங் 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், அதனால தான் 0 போட்டேன். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு E0 ப்ளஸ் பை ஆர் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இது லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் E0 பை ஆர். ஸோ அதை வந்து நம்ம இந்த ரெஸ்பெக்டிவ் சி பிளேஸில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ ஐ இன்ட்டு இ பவர் ஆர்டி பை எல் இஸ் ஈக்குவல் டு E0 பை ஆர் இ பவர் ஆர்டி பை எல் மைனஸ் E0 பை ஆர். ரெண்டுத்தில் E0 பை ஆர் காமனா வெளியில் எடுங்க. ஸோ E0 பை ஆர் எடுத்திங்கன்னா இங்கே இ பவர் ஆர்டி பை எல் மைனஸ் 1ன்னு வந்துடும், ஐ இன்ட்டு இ பவர் ஆர்டி பை எல். ஸோ தட் இஸ் தி ரெஸ்பெக்டிவ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 3. Okay, then next question number 4 என்னன்னு பாருங்க. The engine of a motor boat moving at a rate of 10 meter per second, 10 meter per second it's set off, given that the retardation at any subsequent time after shutting off the engine equal to the velocity at a time t, at the time t. So find the velocity after 2 seconds of switching off the engine. ஸோ என்ஜின் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணிடுறாங்க ஒரு மோட்டார் போட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஷட்டிங் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கிறத ஷட் ஆஃப் பண்ணுறாங்க. கிவன் தட் த ரீட்டார்டேஷன் அட் சப்சிக்வெண்ட் டைம் அப்படின்னா என்ன, வெலாசிட்டியில் நடக்கிற சேஞ்சு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க, வெலாசிட்டி v அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கிவன் இன்ஃபர்மேஷன் அட் அ டைம் t. Find the velocity after 2 seconds switching off the engine. So that is the given question. அப்போ given the retardation experienced by a moving motor boat after its engine is shut off is given by என்ன சொல்லியிருக்காங்க, dv by dtல நடக்கிற change is equal to the velocity v. அப்புறம் வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் போட்டு இன்டகிரேட் பண்ண வேண்டியது. அப்போ dv by v is equal to dt. அடுத்தது என்ன பண்ணணும், இன்டகிரேட்டிங் ஆன் both side. So integral of dv by v is equal to integral of dt. So log v is equal to t plus c அப்படின்னு வருது. Then taking exponential on both side. So e power log v is equal to e power t plus c அப்படின்னு வருது. So e logம் போயிடுச்சுன்னா e power log x is x. So v is equal to e power t into e power c. அப்போ v is equal to c e power t, that is equation number 1. இனிஷியலாக when velocity actually என்னாச்சு 10 மீட்டர் per செகண்டில் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலி t equal to 0 ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 மீட்டர் per செகண்ட். அப்போ v பிளேஸில் 10 போடுறோம், t பிளேஸில் 0. அப்போ 10 is equal to c into e power 0. ஸோ சியோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு 10 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இந்த சி வேல்யூ அங்கே போட்டதும் ஈக்குவேஷன் 1ல் v is equal to 10 into e power t அப்படின்னு வருது. when t is equal to 2ல் என்னவா இருக்கும், 2 செகண்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ v is equal to 10 into e power 2. ஸோ e power 2ஓட வேல்யூ கொடுத்துருந்தா அதை இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ கொடுக்கல, ஜஸ்ட் லீவ் திஸ் as it is. That's all for question number 4. Then question 5 என்ன, suppose a person deposited 10,000 in a bank at a rate of 5% interest per annum compounded continuously. How much money will be in his bank account after 18 month? 18 monthனா என்ன, per annum ஓட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ மந்த்தை வந்து என்ன பண்ணோம், இயரில் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 18 month ஒரு இயருக்கு 12 மந்த்து ப்ளஸ் ஒரு 6, அப்போனா என்ன ஆகுது 1.5 இயர்ஸ் ஆக்சுவலி, ரைட். இதில் பாதி 1.5 இயர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 18 மந்த். அதில் தான் நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ லெட் பி பி தி பிரின்சிபல் கிவன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 5% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 5% ஆஃப் பி அப்படிங்கிறது கிவன். ஓகே, ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தட் என்னது பிரின்சிபல் அமௌண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் 5% ஆஃப் தி பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 5/100 ஆஃப் பி. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.05 டிடி இஸ் ஈக்குவல் டு டிபி பை பி. அடுத்தது என்ன பண்ணுறோம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரல் ஆஃப் டிபி பை பி இஸ் ஈக்குவல் டு 0.05 டைம்ஸ் இன்டகிரல் டிடி. ஸோ இதோட ஆன்சர் என்ன, லாக் பி இஸ் ஈக்குவல் டு 0.05 டைம்ஸ் டி ப்ளஸ் சி அப்படின்னு வருது. தென் டேக்கிங் exponential on both side. So e power log p is equal to e power 0.05 t plus c. So அப்புறம் இதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிங்கன்னா p is equal to e power 0.05 t into e power c. So c e power 0.05 t. So p is equal to அப்படின்னு வருது. This is equation number
1. அப்போ இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்க 10,000. அப்போ t equal to 0ல it is 10,000. அப்போ 10,000 is equal to c into e power 0.5 into 0. anyways இது 0. ஸோ அப்போ e power 0 is 1. ஸோ அப்போ சியோட வேல்யூ நமக்கு என்ன வருது 10,000. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் போடுங்க. அப்போ 1 becomes p is equal to 10,000 e power 0.05 times t, that is equation number 2 நம்மளுக்கு. ஸோ அப்போ to find p at t equal to 18 month. 18 monthனா இயர்ஸில் என்ன 1.5 years, பிகாஸ் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது பர் ஆனம் இயரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1.5 years. அதை அந்த பிளேஸில் போட்டிங்கன்னா ஆன்சர் ஓவர். அப்போ ஈக்குவேஷன் 2 implies p is equal to 10,000 into e power 0.05 into 1.5. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா will get 0.075 e power into. ஸோ p is equal to 10,000 into e power 0.075. இன்கேஸ் இந்த வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தா அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இந்த வேல்யூ கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் லீவ் திஸ் as it is. That's all for the answer of this question number 5. Okay, and that's all for this video also. So இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 question under this exercise 10.8 வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம 1 by 1 அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். டோட்டலாக ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 1 by 1 சால்வ் பண்ணி we'll finish this exercise as well as chapter 10. Okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.